ஒரு சிறுவன் தினமும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன பறவை அழகா குரல் கொடுத்து பாடுறத பாக்குறான். இந்த பறவை எப்பவுமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் போல தெரியுது. ஆனா என் லைஃப் மட்டும் ரொம்பவே டல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவனுக்கு பல சிந்தனைகள் மனசுல ஓடுது. பறவைக்கு வீடு இல்லையே, அது எப்படி அப்போ இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன செய்யும்? மழை வந்தா எங்க போய் தங்கும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனா இவ்வளோ குழப்பத்திலையும் அந்த பறவை எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு ரொம்பவே குழப்பத்துல இருந்தான். ஒரு நாள் அந்த பறவையை பெரிய புயல் வந்து அடிச்சுட்டு போச்சு. மறுநாள் அந்த சிறுவன் அந்த பறவையை ரொம்ப கவலையோட தேடிட்டு இருக்கிறான். அது கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த சின்ன பறவை வந்து பாட ஆரம்பிக்குது. அந்த சிறுவனுக்கு ரொம்பவே பெரிய ஆச்சரியம், எப்படி இந்த சின்ன பறவை இவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்து கடந்து வந்து மறுபடியும் பாடிட்டு இருக்கு. நாம தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் துவண்டு போறோம்னு யோசிச்சான். அந்த சிறுவன் அன்னைக்கு தான் உணர்றான், சரியான சிந்தனைங்கிறது பிரச்சனையை நினைச்சு துவண்டு போகாம அதையும் தாண்டி மகிழ்ச்சியை தேடுறது தான். ஸோ நீங்களும் அந்த பறவை போல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி உங்களுக்கான சந்தோஷத்தை தேடுங்க.